ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் பேபிஸ்க்கு வந்துட்டு நம்ம கொடுக்குற மாதிரி. என் பையன் பார்த்திங்க அப்படின்னா அவனுக்கு ஒரு 3.5 வயசு ஆகுது. இந்த கொண்டைக்கடலையெல்லாம் வந்து சாப்பிடவே மாட்டேங்கிறான். நம்ம வந்து அவிச்சு கொடுத்து பார்த்தேன், ஆனால் சாப்பிடலை. மதியானம் இதை நான் அவிச்சும் கொடுத்தேன், சாப்பிடல. அதனால் இப்போ ஈவினிங் ஆகிட்டு நான் அவிச்சு வச்சுருக்கிறத வந்து பார்த்திங்க அப்படின்னா, சரி மிக்சியில் அடித்து ஏதாச்சும் ஒரு ஸ்நாக் மாதிரி பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவே இல்லாமல் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா, நான் வந்து இது மிக்சியில் போட்டுட்டேன். கூடவே வாழைப்பழம் இருந்துச்சு. சரி நம்ம வாழைப்பழத்தையும் இதோடய சேர்த்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வாழைப்பழத்தை வந்துட்டு நான் வந்து அதோடய வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இது வந்து ஒரு 200 கிராம் இருக்கும் இந்த கொண்டைக்கடலை. அதுக்கு வந்து சின்னதாக நான் வந்து 2 வாழைப்பழம் வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து ஏலக்கி வாழைப்பழம். அது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 ஸ்பூன் ரவை வந்து சேர்த்துக்கிட்டேன். இது வந்து வறுக்காத ரவை தான். இது வந்து தவாவில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி தான் எடுக்க போகிறோம். அதனால் வந்து வறுக்காத ரவையே வந்துட்டு போதும் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்பூன் வந்து ரவை சேர்த்துட்டேன். இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைக்காமல் ஓரளவுக்கு அது மட்டும் மசிஞ்சு வர மாதிரி அடித்து எடுத்துட்டேன். அது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா பனம் வெல்லம் வந்து நான் வந்து தூளாகவே வந்து நான் வாங்கிடுவேன். அது வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன். அதை வந்து இதோட சேர்த்துக்க போகிறேன். உங்கள்கிட்ட வந்து வெல்லமாக இருந்துச்சு அப்படின்னா அதை நல்லா பொடிச்சிட்டு அதையும் வந்து நீங்கள் மிக்சிலேயே போட்டு அடித்து எடுத்துக்கலாம். எனக்கு பவுடராக இருக்கிறதுனால நான் அடித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு அதை வந்து கொட்டி வந்து மிக்ஸ் பண்ணி ஒன்றோட ஒன்று கலந்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு வந்து கலந்து எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் கலந்துக்கோங்க. நம்ம வாழைப்பழத்துலேயே இனிப்பு இருக்கும். அது கூடவே நான் ஒரு 3லேருந்து ஒரு 4 ஸ்பூன் தான் வந்து சேர்த்துருப்பேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம எப்போதுமே சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி சும்மா கொஞ்சமாக வந்து பையனுக்கு மட்டும்தான் செய்கிறேன். அதனால் கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டு அது கூட வந்து இதை வந்து ஸ்டஃப் மாதிரி வச்சு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாவு வந்து ரெடி பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி அதாவது பூரிக்கட்டை எவ்வளோ பெருசுக்கு இருக்கோ அந்தளவுக்கு நல்லா இந்த மாதிரி மெலிசாக தேய்ச்சி எடுத்துட்டேன். நம்ம லேயராக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. அதனால் வந்து இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு சின்ன பீஸாக அதுக்கு மேலே வச்சு வந்துட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கொயராக வந்து இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ நான் இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் ஒரு சின்ன பீஸை எடுத்துகிட்டு அதுக்கு மேலே நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃப்பை வச்சுட்டு அதுக்கு மேலே நம்மளுக்கு எவ்வளோ லேயர் அதை வந்து க்ளோஸ் பண்ண தேவையோ அந்த அளவுக்கு நம்ம லேயர் ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வந்து அதில் வச்சுட்டு ஒரு 6லேருந்து 7 லேயர் வந்து தேவைப்பட்டுச்சு. இதை ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் தான் வச்சேன். அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி நான் சின்ன பீஸாக வெட்டிட்டதுனால எனக்கு வந்து ஒரு 7-8 லேயர் வந்து தேவைப்பட்டுச்சு. அது எல்லாத்தையுமே வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டஃப் வெளியே வராத அளவுக்கு நல்லா வந்து ஒரு போலி அளவுக்கு இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இதை வந்து அப்படியே நம்ம தோசை தவாவில் நெய் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து பொரித்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெய் அப்ளை பண்ணிட்டு அதை வந்து பொரித்து எடுத்துட்டேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நல்லா வந்து பரோட்டா மாதிரி வந்துருந்துச்சு. நல்லா கிறிஸ்பியாக இருந்தது. நான் அதை வந்து லேயராக கட் பண்ணி போட்டதுனால இந்த மாதிரி நல்லா வந்துருந்துச்சு. பார்க்கவுமே நல்லா இருந்துச்சு. சாப்பிட்றதுக்குமே நல்லா கிறிஸ்பியாக வந்துட்டு இருந்துச்சு. பையன் நல்லா விரும்பியே சாப்பிட்டுட்டான். இதை நான் சாப்பிடுவானோ சாப்பிட மாட்டானோ இதையும் அப்படின்னு யோசிச்சுட்டே தான் பண்ணேன். ஆனால் நல்ல வேளை சாப்பிட்டுட்டான். அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நான் பிசைஞ்சு வச்ச மாவுக்கு இந்த மாதிரி 2 தான் பண்ண முடிஞ்சது. மீதி இருந்த மாவில் பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு திரும்பவும் வந்து நான் வந்து வீட் ஃப்ளார் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு அதை அப்படியே வந்துட்டு நான் வந்து தோசை தவாவில் வந்து ஒரு அடை மாதிரி போட்டு எடுத்துட்டேன். ஸ்வீட் அடை மாதிரி போட்டு எடுத்துட்டேன் நான் ஃபுல்லாகவே. இது 2 தான் வந்துச்சு. இது தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிறத அந்த மாதிரி செஞ்சு எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே ஒரு 3 தான் வந்துச்சு எனக்கு. ஆனால் செய்கிறதுக்கு வந்து ஒரு 45 மினிட்ஸ் டைம் ஆகிட்டு. ஏன்னா வந்து ஒன்றா வந்து செஞ்சிட்ருந்தேன் நான். ஃபஸ்ட் டைம் நான் இதை செய்கிறதுனால வந்துட்டு எனக்கு டைம் வந்து ரொம்ப இழுத்துட்டு. இதுவே நம்ம அடிக்கடி செய்கிறவங்களா இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாக வந்து செஞ்சிடலாம். இதை செய்கிறதுக்கு எனக்கு வந்து கரெக்டாக வந்து ஒரு 45 மினிட்ஸ் ஆகிட்டு. இதை தனியாக செஞ்சு எடுத்து வச்சுட்டு இந்த பாருங்கள் இந்த மாதிரி வந்து தனியாக இதுவும் பார்க்குறதுக்கு போலி மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம வாழைப்பழம் சேர்த்துருந்தோம். கூடவே வந்து நம்ம கொண்டைக்கடலை வந்து அவிச்சு சேர்த்துருந்ததுனால பார்த்திங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. அப்படி நான் இன்னும் ரொம்ப மெலிசாக தட்டியிருந்தோம் அப்படின்னா உடஞ்சிட்டு வந்துடும் போல் அந்தளவுக்கு இருந்துச்சு. நம்மளுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக அந்த அளவுக்கு எடுக்கிற மாதிரி வந்துருச்சு.
டேஸ்ட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த பனானாவோட ஃப்ளேவரு, நம்ம சேர்த்துருக்க அந்த பனவெல்லத்தோட ஃப்ளேவரு, இது எல்லாமே சேர்ந்து ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட்டு. சின்ன பசங்க நம்ம கொடுக்குற ஹெல்த்தியான ஃபுட்டு, இந்த மாதிரி கொண்டக்கடலை, பச்சைப்பயிறு, தட்டைப்பயிறு இந்த மாதிரியான பல்சஸ் எல்லாமே நீங்கள் அவிச்சு கொடுத்து அவங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா அப்படியே சாப்பிட்டுட்டோம் விடுங்க. அதுவே வந்து நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக வந்து அதில் இருக்க நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு வந்துட்டு சேரும். இல்லை அவங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க, சுத்தமாக வாயிலே வைக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரியான ஸ்நாக்ஸாக நீங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுங்க. அதே மாதிரி வந்து டீப் ஃப்ரைலாம் வந்துட்டு பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு ஷாலோ ஃப்ரையை பண்ணி கொடுங்க. அதுவே வந்துட்டு போதும், அவங்க வந்து சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் டேக் கேர் அண்ட் பை கைஸ்.